கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 25/6/2026 வியாழக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோபின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். He does great things beyond our understanding. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். கிரகிக்கக்கூடாத காரியங்களை செய்யும் தேவன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வார்த்தைகளை குறித்து ஒரு சில நிமிடங்கள் வேதத்தின் வாயிலாக நாம் சிந்தித்து, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆச்சரியமான, அற்புதமான, எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக செய்யக்கூடிய காரியங்களை எதிர்பார்ப்போம், ஜெபிப்போம். எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். பெரியவர் பெரிய காரியங்களை தான் செய்வார். கிரகிக்க முடியாத காரியங்களை தான் செய்வார். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், இப்பொழுதும் கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். ஆண்டவர் மகிமையான காரியங்களை இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் செய்வாராக. யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலும் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலையும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று. சங்கீதம் 126ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல நாம் அனுபவிப்பது பெரிய காரியங்களை, புறஜாதிகளும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற ஆச்சரியமான, அற்புதமான காரியங்களை அவர்களும் கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் காரியங்களை செய்வார். சங்கீதம் 126ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். சங்கீதம் 136:4, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. யோவான் 14:12 இந்த வார்த்தைகளை எல்லாரும் சேர்ந்து படிங்க, சொல்லுங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் பிதாவினிடத்தில் போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை விசுவாசிப்போம் என்று சொன்னால் பெரிய காரியங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற மாத்திரமல்ல, நாமும் அவர் மூலமாக அவருடைய நாமத்தை கொண்டு பெரிய பெரிய கிரியைகளை, பெரிய பெரிய காரியங்களை செய்யும்படியாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் எடுத்து பயன்படுத்துவதற்கு நல்லவராயிருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தரை விசுவாசிக்கிறாங்களோ அவர்களை கொண்டு கர்த்தர் விதமான காரியங்களை செய்வதற்கு நல்லவராயிருக்கிறார். பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்போம். பெரிய காரியங்களை நம்மை கொண்டு கர்த்தர் செய்வார் என்றும் எதிர்பார்ப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள், புதிய கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். பெரியவர், கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர், ஆச்சரியமானவர், அதிசயமானவர், மகிமையான காரியங்களை நடப்பிக்கிறவர். எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்ய எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரை எதிர்பார்க்கிற மாத்திரமல்ல, எங்களை கொண்டும் அவ்விதமான கிரியைகள், காரியங்கள் சபைக்குள்ளே, குடும்பத்திற்குள்ளே, தேசங்களுக்குள்ளே, பட்டணங்களுக்குள்ளே நடைபெறுவதாக எங்களையும் எடுத்து பயன்படுத்தும். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். எங்கள் தேவன் அவ்விதமாய் செய்வீர் என்கிற விசுவாசத்தோடு இந்த நாளிலும் இந்த ஜெபத்தினோடு இணைந்து செய்கிற யாராக இருந்தாலும் சரி, அவருடைய வாழ்க்கையில் செய்ய பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. May Jesus bless you all. Amen. நேற்று கேள்வியும் பதிலும், உயர்ந்தோரை நியாயம் தீர்க்கிற தேவனுக்கு அறிவை உணர்த்த யாரால் ஆகும்
யார் யாரிடத்தில் சொன்னது? யோபு 21 அதிகாரம் 22 வசனம். யோபு நாகமாத்தியனான சோப்பாரிடம் சொன்னது. இந்த நாளுக்கான கேள்வி: நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ? தொடர்ந்து வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஆமேன்.